இந்த புடலங்காய் கொடி என்ன இப்படி புலம்ப வைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலீங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை ஹார்வெஸ்டிங் பண்ணேன். அப்போ ஒரு 10-15 காய் கிட்ட அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் காய்ச்ச காய் எல்லாமே இந்த மாதிரி வத்தலும் சுத்தலுமா காய்ச்சி எல்லாம் பூச்சி பிடிச்சி கொடியிலே வீணா போகுது. என்ன கதையா இருக்கும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்புறம் ஒரு நண்பர் ஆணி அடிக்க சொல்லியிருந்தார் வேர்ல, அதையும் ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து கொடியே ரொம்ப வாடி போயிருக்கேன். என்னடா விஷயம் நீங்க அம்மாட்ட கேட்டா வேரோட புடுங்கி போட்டா வாடி தான் இருக்குன்றாங்க. ஏமா செடியை புடுங்கினியே, புடுங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல? அட போடாடே, இதுல வீணா வர புடலங்காலாம் பறிச்சு ரோட்ல போட்டு கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம எப்ப இந்த புடலங்கா கொடி முருங்கை மரத்து மேல ஏறிச்சோ அதுக்கப்புறம் முருங்கை மரம் சுத்தமா காய்க்கவே இல்லை. ஒரு பூ பிஞ்சுன்னு ஏதாவது இருக்கா பாரு, ஒண்ணுமே இல்லை. அதான் சரின்னு புடுங்கிட்டேன். ஏமா செடின்னு இருந்தா அதில் பூச்சி தாக்குதெல்லாம் வரதான் செய்யும். அதனால மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு ஊட்ட கொடுத்தன கதையா என் புடலங்கா கொடி எப்படி புடுங்கி போட்டேமான்னு கேட்டேன். இப்படியே விட்டா அது முருங்கை மரத்தையும் காலி பண்ணிருக்கோம். போடா எட்ட, நான் முருங்கை மரத்தை கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி கிளீன் பண்ணு, ஆனா திரும்பி இதே புடலங்கா கொடி நான் வளர்த்து காட்டுறேன்னு சொன்னேன். வளர்த்து காமி, ஆனா முருங்கை மரத்து மேல மட்டும் ஏத்தி காமிக்காத, இதே மாதிரி புடுங்கி போட்டுருவேன்ட்டாங்க.